100% தமிழ் மக்களும் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்தா அது என்ன மாற்றத்தை கொண்டு வர போகுதுன்னு நினைக்கிறீங்க? பொது வேட்பாளர் எங்கட செகண்ட் ஓட் இருக்கு. எங்கட செகண்ட் ஓட் பொது வேட்பாளர் எங்கட அரசியல் கோணமாக கோரிக்கை வைப்பார். அவர்கள் ஒன்றும் ஜேபி வந்து தேனும் பாலம் மூடும் எல்லாம் சொல்லல. அல்ல ஜேபி வந்தோன்னு இலங்கை தமிழ் மக்களுக்கு தேனும் பாலம் மூடாது. அது ஒரு பிளாக் பண்ண ஓகே ஜேபியோட கலைக்க மாட்டோம் என்ற முடிவை எங்கட எடுக்க மாட்டோம். அவர்கள் ஏமாற்றுகிறார்களா நீங்கள் ஏமாறுகிறீர்களான்றது இருக்கு தானே. சுமந்திரன் தன்னிச்சையான முடிவு தான் எங்கட வடமாகாண சபையின் ஃபெயிலியர் இருக்கும். இந்த 2009 இருந்து இந்த 1920 மட்டும் ஃபெயிலியருக்கு காரணத்தை இவைதான் பொறுப்பெடுக்கிறாங்க. பொது வேட்பாளர் ஆரா இருக்கும்னு நீங்கள் கருதுறீங்க? பொது வேட்பாளர் அது நிச்சயமா எந்த கட்சியில இருந்தும் பெறவாங்க. அது ஒரு சிவில் ஒரு கட்சி சாராத ஒரு ஆளத்தை நாங்கள் கொண்டு இருக்கோம். நான் ஒரு 100 பவுனுக்கு நான் ஒரு பெட் கட்டுறேன் உங்களோட. நீங்கள் கடைசி நேரத்துல ரணிலுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுப்பீங்க, பொது வேட்பாளர் நிறுத்த மாட்டீங்க. 100 பவுன் பெட் கட்டுறீங்களா நீங்க? 100 பவுனுக்கு நாங்கள் மற்றொரு நேர்காணலில் இன்று தேசம் திரைக்கு புதிய நபரோடு இணைந்திருக்கின்றோம். மீண்டும் தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் வருவதை நிறுத்துவது தொடர்பாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பிரித்தானிய பிரதிநிதியும் பேச்சாளருமான அகுலேஸ்வரன் ஞானசம்பந்தன் அவர்களை இன்று சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம் தேசநெட் நேயர்களே. வணக்கம் ஜெயபாலன். நாங்கள் நேரடியாக இதுக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். தமிழ் பொது வேட்பாளருக்கு போகிறதுக்கு முதல்ல நாங்கள் ஸ்ரீ சபாரணம் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஸ்ரீ சபாரணம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு அவரோட சார்ந்த தோழர்களும் படுகொலை செய்யப்பட்டு நினைவு தினம் ஒன்று வந்து போயிருக்கின்றது. உங்களோட தலைவர்கள் இங்கு வந்து சென்றிருக்கிறார்கள். அண்மையில ஏன் இவர்கள் தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை சந்திக்கவில்லை? தலைவர் ஸ்ரீ சபாரத்னத்தின் நினைவு தினம் வந்து மே 6ஆம் தேதி, அது வார மாசம் தான் நடக்குது. இங்க புலம்பெயர் பர்சனல் சுவிட்சர்லாந்துக்கும் லண்டனுக்கும் வந்தவர் எங்கட கிளை அங்கத்தவர்களை சந்தித்தவர். கிளை அங்கத்தவர்களை சந்தித்ததை விட சில நேரம் அவர் தனிப்பட்ட விஷயமா வந்தபடியால் அவருக்கு நேரம் வருவதில், ஆனால் அவர் பிரித்தானிய கிளையையும் சுவிஸ் கிளையையும் உறுப்பினர்களையும் சந்திச்சு பொது வேட்பாளர் சம்பந்தமாக எங்கட ஒப்பீனியன் எல்லாத்தையும் கேட்டுத்தான் சென்றவர். அவர் தீவிரபூர்வ விஷயமா வந்தால் அவர் பொதுமக்களை அமைப்புகளை சந்திக்கிறதுக்குரிய அவர் வேற தனிப்பட்ட இதுக்கு வந்தபடியால் அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. அங்கே மற்றொரு பெரிய கட்சியான ஜேவிபி அல்லது என்பிபியினுடைய தலைமைகள் இங்கு வந்திருந்த போது அவர்கள் நேரத்தை ஒதுக்கி தமிழ் மக்களை சந்தித்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் வந்து அரசியல் பிரச்சாரத்துக்கு கண்டுதான் ஜேவிபி கனடா, அமெரிக்கா, இத்தாலி எல்லா இடத்துக்கும் போகிறார்கள். அவர் அரசியல் பிரச்சாரம் அவர் ஒரு வேட்பாளராக அதில் அவர் அறிவிச்சு விட்டார். அப்ப அது அந்த நோக்கத்துக்காக தான் அவர் செல்றார். அண்மையில தலைவர்கள் வந்து போயிருக்கிறார்கள் என்று சொல்றீங்க. அப்ப நீங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க? கொள்கையளவில் நாங்கள் இணங்கி இருக்கிறோம். அதுக்கு முன்னம் அங்க எங்களுடைய அலையன்ஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு டிடிஎன்ஏ அலையன்ஸ்லையும் இது ஏற்கனவே கதைக்கப்பட்டது. அப்ப நாங்கள் தென்னிலங்கையில என்ன மாதிரியான சிச்சுவேஷனை வருதுன்னு அதே மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கிறோம். பரவாயில்ல. அதே நேரத்துல நாங்கள் ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்த வேணும் என்ற ஒரு கொள்கை அளவில் நாங்கள் இணங்கி இருக்கிறோம். இனி இப்ப தலைவர் செல்வம் அந்த சனிக்கிழமை சென்றடைந்து விட்டார். அவர் அங்க சென்ற பிறகு திருப்பியும் அங்க இருக்கிற சிவில் அமைப்புகள் மற்ற எங்கட டிடிஎன்ஏல இருக்கிற அலையன்ஸ் கட்சிகள், அதை தவிர மிச்ச தமிழரசு கட்சி, விக்னேஸ்வரன் ஆண்ட கட்சி, இதோட ஒத்துக்கூடிய சகல கட்சிகளோடையும் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடருவார். இப்ப உள்ள சூழல்ல இப்ப நீங்கள் இந்த முடிவுல பிறகு மாற்றம் வரும் என்று நீங்க கருதுகிறீங்களா? இல்ல, நாங்கள் இப்ப எங்களை பொறுத்தளவுல நாங்கள் ஏன் இப்ப இந்த காலகட்டத்தில் இதை எடுக்கிறோம்னா, தொடர்ச்சியாக நாங்கள் 2015 இந்த நல்லாட்சி அரசியல் எல்லாம் நாங்கள் எங்களுடைய ஆதரவுல கொடுத்து எங்கட அரசியல் ரீதியா இது ஒரு மாகாண சபை கூடிய 5 வருஷமா நடத்தப்படையில் நாங்கள் ரணில் இந்த ஜனாதிபதி தெரிவர் மூட்டம் ரணில் டாலஸ் அழக பெருமா இந்த கேண்டிடேட் அவர்கள்ட்ட எல்லாம் நாங்கள் கோரிக்கை, அதுவும் ரணில் இப்ப இருக்கிற கரண்ட் பிரசிடென்ட் நாங்கள் ஒரு 11 அம்சத்தை கோரிக்கையை வச்சு எழுத்துல கொடுத்துறோம். இதுல முக்கியமா பிரச்சனை இந்த காணிவடி விப்பு சிறை கைதிகள் அதில் தவிர நாங்கள் அவருக்கு ஒரு கோரிக்கை வச்சு நாங்கள் இந்த மாகாண சபை அவருக்கு பிரசிடென்ட்டுக்கு ஒரு பவர் இருக்கு. மாகாண சபை இந்த பவர்களை ரீஇன்சர்ட் பண்ணி இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேணும். காணி போலீஸ் அதிகாரங்கள் இதுகள் திருப்பி பாராளுமன்ற இது எங்களுக்கு வழங்கப்பட வேணும். இப்ப அவர் உங்களுக்கு தெரியும், அந்த 72 சுதந்திரத்துக்கு முன்னம் நான் இந்த பிரச்சனையை தீர்க்க போறேன் எல்லாம் பாராளுமன்றத்தில எல்லாம் வீர உரைகள் நிகழ்த்தினது. ஆனால் ஒன்றுமே அந்த அரசியல் அதிகாரம் தமிழ்நாட்டிலிருந்து தொடர்ந்து புடுங்கப்பட்டு கொண்டிருக்குது. எங்களோட நிலங்கள் தொடர்ச்சியா பறிபோய் கொண்டிருக்குது. புத்த இதுகள் வந்து கொண்டிருக்குது. அப்ப எங்கட ஒரு 2009 ஆயுத மௌனிப்புக்கு பிறகு இதே ஒரு எக்கனாமிக் பிரச்சனையா தான் நம்ம காட்ட பார்க்கிறோம். இது ஒரு எக்கனாமிக் பிரச்சனை, இங்க ஒரு அரசியல் பிரச்சனை இல்ல. இது ஒரு பயங்கரவாதிகளாலே எடுக்கப்பட்ட ஒரு கோரிக்கையாலேயே இங்க தமிழாக்களுக்கு அப்படி ஒரு அரசியல் பிரச்சனை இல்லை என்ற இதை காட்ட பார்க்கிறோம். அப்ப அரசியல் அந்த தமிழாக்கள் அரசியல் வேணவாக நாங்கள் ஒரு பொது வேட்பாளரால மீண்டும் நாங்கள் 77ஆம் ஆண்டுல
மக்கள் அந்த ஆணையம் வழங்கினவை. அதுக்கு பிறகு மாகாண சபை தேர்தல் எல்லாம் நாங்கள் இந்த சுயாட்சி என்று வச்ச கோரிக்கைக்கு மாகாண சபையில வடமாகாண தேர்தல் மூட்டம் பெருமளவான ஆதரவு எங்களுக்கு டிஎன்ஏ என்ற அலையன்ஸுக்கு மக்கள் ஆதரவு வழங்கினவர். அப்ப அதுக்கு பிறகும் தொடர்ச்சியா நாங்கள் எங்களோட கோரிக்கையை மக்கள் கோரிக்கையை நாங்கள் சர்வதேசத்துக்கும் தென்னிலங்கைக்கும் நாங்கள் காட்ட வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. நீங்கள் நான் சொல்றதுக்கு முதலே நீங்களே சொல்லிட்டீங்க, 77ஆம் ஆண்டு பொது வேட்பாளரை நிறுத்தினாங்கள், தனித்தமிழம் என்று சொல்லி அறிவிச்சினாங்கள். அதுக்கு பிறகு மாகாண சபை தேர்தல்கள் நடந்திருக்குது, காட்டி இருக்கிறீங்க. இப்ப ஏன் புதுசா திருப்பி இந்த பொது வேட்பாளர்? இல்லதான் 2 காரணம். ஒன்று தொடர்ச்சியா எங்களோட நிராகரிப்புகள் நடந்து கொண்டிருக்கு. எங்களை அரசியல் அதிகாரம் எங்கள்கிட்ட இல்லாதால தடுத்து நிறுத்தின. அதுக்குத்தான் நீங்கள் பொது வேட்பாளரை நிறுத்துறீங்க. 100% வரப்போறையில சரி 50%, 100% வருதுன்றே வெப்பம். 100% தமிழ் மக்களும் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்தா அது என்ன மாற்றத்தை கொண்டு வர போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது சர்வதேசத்துக்கும் இந்தியா, குறிப்பா இந்தியா, பிரிட்டன், இப்ப விறகு இருக்கிற UNHCR தீர்மானங்கள்லயும் ஒரு அழுத்தத்தை இலங்கைக்கு கொடுப்படும். இங்க ஒரு அரசியல் பிரச்சனையை நீங்கள் தீர்க்கணும். இந்த அரசியல் பிரச்சனை ஊடாதான் இந்த பொருளாதார பிரச்சனை இந்த மெயின் ரீசன். எங்களை தெலவ பொறுத்தளவில் நாங்கள் நினைக்கிறோம் இந்த 72 வருஷ காலமாக எங்களோட பொருளாதார எங்களோட ராணுவ ரீதியா எங்களோட பிரச்சனையை கையாண்டபடியா வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட்டே நான் நினைக்கிறேன் 200 மில்லியன் இந்த போருக்கு செலவழிச்சிருக்கு ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா மாதிரியான ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி அஃபோர்ட் பண்ணல. இன்றைக்கு இப்ப யுக்ரைன் போர் எடுத்தீங்கன்னா அது யூரோப்பியன் யூனியன், அமெரிக்கா எல்லாம் ஃபண்ட் பண்ணுது. அதனால யுக்ரைன் 2 இயர்ஸ்க்கு மேலால ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரி, ஒரு மேனுபேக்சரிங் இதே இல்ல, அப்படியான ஒரு கண்ட்ரி, ஒரு எக்கனாமிக் ஒரு பேக்போன் இல்லாத கண்ட்ரி. நான் கேட்கிறேன் என்னென்றா, நீங்கள் இப்ப பொது வேட்பாளரை 100% தமிழ் மக்கள் தெரிவு செய்தாலும் தமிழ் மக்கள் அது சர்வதேசத்துக்கு காட்டணும் என்றா தமிழ் மக்கள் ஒரு 14 பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி இருக்கிறது தானே, அது காட்டி இருக்கிறது தானே. இல்ல அது கோரிக்கை, எங்களோட அரசியல் கோரிக்கையை வச்சுதான். இப்ப அது கட்சிகள் பிரிஞ்சிருக்க சொல்லுவாங்க, EPDP இருக்குது, அங்கால வியாழேந்திரன் இருக்கிறார், அங்கஜன் இருக்கிறார், அங்கால பிள்ளையான் இருக்கிறார். இது எங்களோட பொது வேட்பாளர் வைக்க போற கோரிக்கை. மற்றதுல இன்னும் ஒரு இது இருக்குது என்னென்றால், இப்ப இவர்களுக்கு இந்த தென்னிலங்கை பிளவில நிக்குது. இப்போதைக்கு 3 கேண்டிடேட் இருக்கணும். அப்போ ஒரு தினம் 50% எடுக்கலாம். அப்ப அந்த ஒரு பாகைனும் இதுல இருக்குது. அப்பே அந்த பாகைனை விட்டுட்டு பொது வேட்பாளருக்கு பொது வேட்பாளர் எங்கட செகண்ட் போட் இருக்கு. எங்கட செகண்ட் போட் பொது வேட்பாளர் எங்கட அரசியல் வேணவாக கோரிக்கை வைப்பேன். அடுத்த நாங்கள் யாருக்கு செகண்ட் போட்டை போட போறோம்ன்றது நாங்கள் 3 கேண்டிடேட், இப்போதைக்கு 3 கேண்டிடேட் என்றால் நாங்கள் அந்த 3 கேண்டிடேட்டோட கதைப்போம். நாங்கள் கதைச்சு எங்கட கோரிக்கைகள் என்ன, அதுல முதலாவது இந்த அரசியல் கோரிக்கைன்றது வேற. ஆனா உடனடியா இவை எங்களுக்கு இந்த ரிவோக் பண்ணப்பட்ட இந்த மாகாண சபைகள் அதிகாரங்களை உள்வாங்கி மாகாண சபை தேர்தல், அதுவே இதை சாதாரண எந்த பிரசிடண்டா வெல்ல போற பிரசிடன்ட் அதிகாரம் இருக்கு. இவை அதை சொல்லலாது எனக்கு பார்லிமெண்ட்ல பவர் தேவை, 2/3 இருந்தா தான் செய்யலாம்ன்றது தேவை. அது 2/3 மேஜர் அதுகளுக்கு தேவையை ஒழிய நோர்த் ஈஸ்ட் மேஜருக்கு. ஆனால் மாகாண சபை தேர்தல் நடக்கிறதுக்கும் ரிவோக் பண்ணப்பட்ட பவரை ரீஇன்சர்ட் பண்ணி எலெக்ஷன் நடத்துறதுக்கும் அங்க இருக்கிற சிம்பிள் இதோடைய பிரசிடென்ட் பவரோடைய செய்யலாம். அப்ப அந்த அழுத்தத்தை நாங்கள் இவருக்கு வைப்போம். 3 கேண்டிடேட்டோட கதை பண்ணோம். அப்ப நீங்கள் மாகாண சபைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் மாறி மாறி பதவிக்கு வந்திருக்கு. அவர் 2 பேரும் தான் இப்ப வெவ்வேறு பேர்கள்ல நிக்கணும். ஒரு ஆள் UNPN நிக்கிறார், அடுத்த மக்கள் ஐக்கிய முன்ன நிக்கிறார் சஜித் பிரேமதாசான தலைமையில. உங்களுக்கு மாகாண சபை தர்றம் என்று சொல்லி எதுவுமே தரையில்லை. இதுவரைக்கும் நீங்கள் முயற்சி செய்யாத ஆக்கள் தேசிய மக்கள் சக்தி. அவர் தாங்கள் மாகாண சபைய முழுமையாக அமுல்படுத்துறோம் என்று சொல்லினார். இல்ல அப்படி சொல்லப்படையில. ஏனென்றால் அங்க யாழ்ப்பாணத்துல அவர் கனடாவிலேயும் கேள்விகள் கேட்கப்பட்டது, கிளிநொச்சியில் நடந்த மீட்டிங்லயும் அவரோட கேள்வி கேட்கப்பட்டது. யாழ்ப்பாணத்துல சிவில் சொசைட்டி அவரோட இந்த தமிழர் பிரச்சனை சம்பந்தமா கதைக்கிறதுக்காக இந்த செல்வின் தரவழியான சிவில் சொசைட்டி அப்பாயின்மெண்ட் கேட்டது. அவர்கள் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டார்கள். எனக்கு விளங்கல, அரசுக்கு வெளியில இருக்கிற தமிழ் அரசியல் கட்சிகள் அவர்கள் நேற்று வெளியான சண்டே டைம்ஸ் பத்திரிகையிலையும் இது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், நான் நேரடியாகவும் அவர்களை கேட்டிருக்கிறேன், அதுக்கும் அவர்கள் நேரடியா ஒரே பதிலத்தான் சொல்லி இருக்கிறோம். பல்வேறு இடங்களையும் இது சொல்லப்பட்டிருக்குது. அதாவது மாகாண சபை என்பது தமிழர்கள் போராடி பெற்ற ஒன்று, அது ஏற்கனவே சட்டத்திலேயும் இருக்கின்றது. அதை தாங்கள் முழுமையாக அமுல்படுத்துவோம். அந்த முழுமையாக அமுல்படுத்துவோம் என்றதுல காணி போலீஸ் அதிகாரங்கள் உட்பட அதை அமுல்படுத்துறதுக்கு தாங்கள் தயார் என்று சொல்லினோம். ஓகே, அப்படி என்றால் இப்ப நாங்கள் எங்கட DTN அலையன்ஸ் இதோட பொது வேட்பாளருக்கு ஒத்த கருத்துள்ள மற்ற கட்சிகள்
மற்ற சிவில் சொசைட்டி எல்லாத்தோடையும் நாங்கள் கதைச்சு ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வரைக்கல நாங்கள் ஒரு குழு ஒன்று அமைப்போம். நாங்கள் ஒரு கட்சி பொலிட்டிக்கல் பார்ட்டி வர அந்த அந்த குழு வந்து இந்த 3 கேண்டிடேட்டோட நாங்கள் கதைப்போம். அந்த கமிட்டி வந்து நாங்கள் கதைக்கும். நாங்கள் அவர்களோட நேர கதைக்காம நாங்கள் இந்த மேடை பேச்சை வச்சு நான் ஒரு உறுதிமொழியும் கொடுக்கல. ஆனால் நிச்சயமா நாங்கள் கதைப்போம். நாங்கள் ஒரு பிளாக் பண்ண ஜேவிபியோட கதைக்க மாட்டோம் என்ற முடிவை எடுக்க மாட்டோம். அவர்கள் ஒன்றும் ஜேவிபி வந்து தேனும் பாலம் ஓடும் எல்லாம் சொல்லல. ஜேவிபி வந்தோன்னு இலங்கை தமிழ் மக்களுக்கு தேனும் பாலம் ஓடாது. அது வேறு. அவர்களுடைய நிலைப்பாட்டில் என்னென்றால் அவர்கள் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தீர்வை வைக்கல. அவர்கள் வைக்க போறதும் கிடையாது. அதை வைக்க மாட்டோம் என்றதை மிக தெளிவாகவும் சொல்லி இருக்கிறார். ஆனால் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற மாகாண சபையை தாங்கள் ஏற்றுக்கொள்வோம் போலீஸ் காணி அதிகாரங்களோட. இப்ப இதை வந்து அப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அவர்களோட உடன்பாட்டுக்கு செல்லுவீங்களா? நாங்கள் நாமினேட் பண்ண போறிய குழு நாங்கள் அந்த 3 கேண்டிடேட்டையும் கோரிக்கை வைப்போம். கமிட்டி தான் டிசைட் எடுக்கும். ஓகே, உடனடி பிரச்சனை என்ன, லாங் டேர்ம் இதுல என்னென்ன மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணலாம்ன்றது நிச்சயமா அது பாசிட்டிவா நாங்கள் 3 பேரையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். தமிழ் மக்களின் இஷ்யூவை வச்சுதான் நாங்க முடிவெடுப்போம். தவிர எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில இவர் ரணில் பெஸ்ட், சஜித் பெஸ்ட், அனுரா பெஸ்ட் இல்ல. இந்த 3 கேண்டிடேட் ஓகே. அப்புறம் அதுல இவ யார நம்பலாம், இவ நம்பகத்தன்மை என்ன, எழுத்துக்கு நிச்சயமா எழுத்துல எங்களுக்கு தரவணும். எங்களோட வார உடன்படிக்கை தென்னிலங்கையில சிங்கள மக்கள் மத்தியில பகிரங்கமா சொல்லவணும். தமிழாக்களுக்கு நான் இன்னும் உறுதிமொழியை கொடுத்திருக்கிறேன். அப்பதான் நாங்கள் நம்பலாம். சிங்கள மக்களின் ஆணையை எடுக்க வேணும். நான் இதை கொடுத்திருக்கிறேன். இப்ப அனுரகுமார திசாநாயக்க வந்து சொன்னால் வடக்கு கிழக்கு அதை எழுத்துலையும் தந்தால் உங்களுக்கு வடக்கு கிழக்கு உள்ள மாகாண சபை இயங்கும். அதுக்கான சகல நடைமுறைகளையும் தாங்கள் ஏற்றுக்கொள்வோம். காணி போலீஸ் அதிகாரங்களும் வழங்கப்படும் என்று சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் அவர்களை வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ண போறீங்க? அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் வந்து எங்களுக்கு உறுதிமொழி தந்தால் போதாது. அவர்கள் தென்னிலங்கையில இருக்கிற சகல அரசியல் பிரச்சார கூட்டத்திலையும் அது சொல்றாங்க. தென்னிலங்கை அரசியல் பிரச்சார கூட்டங்கள்ல அதுகள் சொல்றார்கள். நாங்கள் நாமினேட் பண்ற குழுவோட வார அக்ரிமெண்ட் அது சஜித்தா இருக்கட்டும், ரணிலா இருக்கட்டும், அனுராவா இருக்கட்டும், அதை நாங்க மானிட்டர் பண்ணுவோம். அதாவது அவர்கள் பப்ளிக்கா செய்யணும், தென்னிலங்கை மக்களுக்கு சொல்லணும். அப்படி சொன்னால்தான் அவர்கள் நாளைக்கு எங்களை மாற்ற மாட்டார்கள். ஆனா இதுவரைக்கும் நீங்கள் சார்ந்த கட்சிகளோ அல்லது தமிழ் இந்த தேசியத்துல இருக்கிற கட்சிகளோ யாருமே இந்த நிலைப்பாட்டை எடுக்கல. இல்ல நாங்கள் போன முறை சஜித்தோட சந்திக்கையாண்டாலும் சரி அல்லது நல்லாட்சி அரசுக்கு ஆதரவு கொடுக்கல. என்ன அரசியல் பிரச்சனை சுமந்திரன் சம்பந்தம் 82 சுற்று பேச்சுவார்த்தை நடந்து இந்த அவர்கள் அந்த தேர்தலுக்கு முதல் அதை எதையும் அறிவிக்க இல்லை தானே. எழுத்துல சம்பந்தரையாட்ட எழுத்துல கொடுத்தான்னு சொன்ன எங்களுக்கும் காட்டு இல்ல. நாங்கள் திருப்பி சொன்ன நாங்கள் இந்த இது வந்து பப்ளிக்கா விடணும். அந்த நேரம் முடிவெடுத்தது இப்ப சிச்சுவேஷன் மாறிட்டு இப்ப தமிழரசு கட்சி முடிவெடுக்கிற நிலைமையில இல்ல. அப்ப அந்த பழசுகளை நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி இப்ப இனி நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் அந்த நேரம் முழுக்க இந்த 2009 ஆயுத மௌனமிக்கு பிறகு இந்த இதுவர காலமும் அந்த கடந்த நல்லாட்சி அரசு மட்டும் முடிவெடுத்த பொறுப்புகள் சம்பந்தரையாவும் சுமந்திரன் தான் சார். அதுல நாங்கள் ஒரு சிறு பங்காளிகளை தான் இருந்தாங்க. எங்களுடைய கருத்துக்கள் எடுபட இல்லை. ஆனால் இப்ப வந்து நாங்கள் இதுல ஒரு மெயின் டிசிஷன் மேக்கரா இருக்கிறோம். டெலோ இதுல நாங்கள் ஒரு மெயின் பார்ட்டை பிளே பண்ணுவோம். டெலோன்ற கட்சி அரசியல நோக்கமா இல்ல, ஒட்டுமொத்த தமிழக்களை நிலன கருத்துல கொண்டுதான் முடிவெடுக்கப்படும். தனி என்ன டெலோ மாத்திரம் இல்ல, இந்த டிஎன்ஏ பார்ட்டியில அந்த சிவில் சொசைட்டில இருக்க மெம்பர்ஸும் இருப்பினும் நாங்கள் இங்க இருக்கிற டயஸ்போராக்களோட கலப்போம். இவர்களோட நாங்கள் இன்டராக்ட் பண்ணி நாங்கள் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு மெஜாரிட்டியான ஆட்கள் ஒப்பீனியனோட நாங்கள் அந்த முடிவு எடுப்போம். இப்ப நீங்க சொல்ற இந்த 3 கட்சிகளோடையும் கதைச்சு நீங்க உடன்பாட்டுக்கு வந்தா பிறகும் நீங்கள் ஒரு பொது வேட்பாளரை வைக்க போறீங்க அப்படியா? ஏனென்றால் எங்களுக்கு எங்களோட செகண்ட் ஓட் அது தீர்மானிக்கும். எங்களோட நம்பிக்கை நாங்கள் கட்சிகள் தங்களோட உடன்பாட்டில் உண்டா நீங்கள் பொது வேட்பாளரை வைக்க கூடாது, நீங்கள் நேரடியாக எங்களை ஆதரிக்கணும் என்று சொன்னா அது வந்து அதான் இப்ப இது ஏர்லி ஸ்டேஜ். அப்ப நான் இப்ப சொல்லல இரண்டா தொடர்ச்சியா ஏமாறிக்கொண்டு வருகிறோம். ஒரு சர்வதேசத்தையும் ஒரு கரண்டரா வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த உத்தரவாதத்தை எடுக்கணும். அப்படியான ஒரு இதுகளுக்கு வந்தா தான் நாங்கள் அந்த முடிவுகளுக்கு நாங்க போகலாம். ஆனால் நான் இப்ப ஏர்லி ஸ்டேஜ்ல நாங்கள் அதை சொல்லலாது. நாங்கள் இனி டாக்ஸ் வார பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அந்த முடிவு இருக்கும். ஆனா நாங்கள் பாசிட்டிவா நாங்கள் வந்து ஒரு ஜெனுவினான இதுக்குத்தான் போறோம். ஆனா தொடர்ச்சியா ஏமாற்றி கொண்டு வர்றது காணி அவகரிப்பு நிப்பாட்டுப்படையில நாங்கள் எல்லா பிரசிடென்ட்டையும் மைத்ரியா இருக்கட்டும், இப்ப ரணிலா இருக்கட்டும், அவரெல்லாம் உத்தரவாதம் எங்களுக்கு முன்னால ஆர்மி கமாண்டர்ஸ் எல்லாருக்கும் அடிச்சு சொல்லி நேவி கமாண்டர்ஸ் எல்லாருக்கும் அங்க எப்படி செய்யக்கூடாது. ஒரு மாதம் இருக்கும் பேசாமல் அடுத்த மாசம் பிறகு. அப்ப நாங்கள் மக்கள் நடுகாம ஒவ்வொரு இடத்தையும் போய் உங்களுக்கு தெரியும் குருந்தூர் மலையா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் 1 மந்த் இருக்கும், குவாய்ட்டா இருக்கும். பிறகு அவர்கள் ஏமாற்றுகிறார்களா நீங்கள் ஏமாறுகிறீர்களான்றது இருக்கு தானே. அவர்கள் தொடர்ச்சியாக சுதந்திரம் அடைந்ததுல இருந்து அவர்கள் ஒரே ஒரு கொள்கையைத்தான் வச்சிருக்கணும்.
தென்பகுதியில தமிழ் அரசியல் தலைமையில தான் தங்களோட கொள்கையில மாத்திக்கொண்டு பொது வேட்பாளர் விஷயத்துல கூட நீங்கள், அதாவது குறிப்பாக தமிழீழ விடுதலை இயக்கமும் தமிழீழ மக்கள் விடுதலை கழகமும் ரணிலோட ஒரு உடன்பாட்டில இருக்கிறார்கள் என்ற அபிப்பிராயம் வந்து மக்கள் மத்தியில இருக்கு. நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்ற இந்த அடிப்படையில நீங்கள் நீங்க சொல்லுற இந்த வாதம் கூட உங்களுடைய தலைமைகள் அவர்களோட ஒரு தனிப்பட்ட ஒப்பந்தத்தை மேற்கொள்றதுக்கு அல்லது டீல் ஒன்றை போடுறதுக்கு தான் இது செய்யப்படுது என்ற ஒரு பார்வை இருக்கு. அதை என்னென்று பண்ணுவீங்க? இருக்கிற நாங்கள் மைத்ரியோட நாங்கள் நல்ல உறவெல்லாம் இருந்தோம். நாங்கள் மைத்ரி பிரசிடண்ட் இருக்கு இருக்கிற பிரசிடண்டோட நாங்கள் ஒரு காணி சம்பந்தமா ஒரு காணி இதை அவருக்கு நிப்பாட்டணும் அல்லது பிரிசனர்ஸை விடணும். இப்ப நாங்கள் ரணிலோட கதைச்சதால உங்களுக்கு தெரியும் நியாயமான பிரிசனர்ஸ் விடுபட்டு நாங்கள் பிற லைக்கா ஊடாக தலா 25 லட்சம் ஓராக்களுக்கு கொடுத்தது. அது நான் தெளிவுதான் முன்னின்று செய்து வச்சது. ரணில் வந்து அதுல நாங்கள் அவரை டைம் பண்ணோம். ரணில் வந்து கணிசமான சிறக்கைதிகளை பயங்கரவாத தடுப்பு விட்டவர். பிரச்சனைக்காக கதைக்கிறது வேறு. எங்கட தமிழ் மக்கள் அரசியல் பிரச்சனையில அவர் ஜெனுவின் இல்லை என்றால் நாங்கள் அதை எதிர்ப்போம். தனிப்பட்ட ரீதியான உறவுகள் அல்லது டீல்கள் எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல, தனிப்பட்ட என்ன தமிழ் மக்களின் பிரச்சனை தான் எங்களுக்கு. தமிழ் மக்களின் பிரச்சனையை பற்றி நீங்கள் நிச்சயமாக அந்த கரண்டா இருக்கிற அரசியல் தலைமையோட கதைக்கூடம்ன்றதுல இந்த இதுவும் இல்லை. ஆனா இப்ப இந்த வருகின்ற ஜனாதிபதி தேர்தல்ல நீங்கள் இப்படியான ஒரு பொது வேட்பாளரை அறிவித்தாலும் இப்ப கடைசி நேரத்துல நீங்கள் ரணில் என்ற பக்கத்துல நிப்பீங்கள் என்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அதுதான் நான் இதுல தெளிவுபடுத்த நாங்களான துணிஞ்சு முன்னெடுக்கிறோம். நாங்கள் முன்னெடுத்துட்டு பிறகு என்ன, நாங்கள் எல்லாரும் நாங்கள் சிவில் சொசைட்டியோட கதைக்கிறோம். ஒரு கமிட்டி ஒன்றை செட் பண்ண போறோம். அந்த எல்லாரையும் சேர்த்து சிவில் சொசைட்டி எங்களோட டிடிஎன்ஏல வரக்கூடிய தமிழரசு கட்சி வந்தா தமிழரசு கட்சி, விக்னேஸ்வரன் பார்ட்டி வந்தா விக்னேஸ்வரன் பார்ட்டி, அந்த வரக்கூடிய எல்லாரையும் வச்சு கொண்டுதான் ஒரு தனியா நாங்கள் எடுக்க போற தனி எடுக்க போற முடிவில்லை தானே. இது எல்லாரும் இணைஞ்சுதான் நிச்சயமாக ஒரு தமிழ் வேட்பாளர் நிறுத்தப்படுவார்ன்றீங்க. இப்போதைய சூழ்நிலையில அப்படித்தான் இருக்குது. இப்போதை மட்டும் அப்படித்தான் இருக்குது. இனி சூழ்நிலை மாறும். இல்ல, அது அரசியல்ல இதையும் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இந்த தமிழ் வேட்பாளர் என்றதும் ஒரு கேள்விக்குறிதான். தமிழ் இப்போதைக்கு அப்படித்தான் இருக்குது. 50 years ப்ரோக்ராம் வந்து இது ஒரு சிங்கள பௌத்த நாடுன்றது டட்லிஸ் என்ன அந்த காலத்தில இருந்து தொடர்ச்சியா செய்து கொண்டது. எங்கட தலைவர் தான் அதை சரியா விளங்கிக் கொள்ளலே தவிர, ஆனபடியால் நாங்கள் இந்த முறை அதுல ஒரு உறுதியா நிற்கிறோம். அப்ப நான் ஒரு 100 பவுனுக்கு நான் ஒரு பெட் கட்டுறேன் உங்களோட. நீங்கள் கடைசி நேரத்துல ரணிலுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுப்பீங்க, பொது வேட்பாளர் நிறுத்த மாட்டீங்க? இல்ல, நாங்கள் வந்து தமிழ் மக்களின் 100 பவுன் பெட் கட்டுறீங்களா நீங்க? ஓமா, 100 பவுனுக்கு நாங்கள் ரணில நாங்கள் அந்த நேரம் மஹிந்தாவா நாங்கள் சரத் பன்சேகா மஹிந்தா இது வந்து ஆபத்தா பாத்துறாங்க. மஹிந்தா வந்து ஒரு பிரசிடண்டா வாரது எங்களுக்கு அரசியல் சூழ்நிலையில அங்க வடகிழக்கிலே ஒரு ஆபத்துன்றதால மஹிந்தாவா சரத் பன்சேகாண்டதுலாம் நாங்கள் அந்த யார் ஆபத்து குறைஞ்ச வேண்டியதுதான் அதுல நாங்கள் தெரிவு செய்தாங்க. நல்ல ஒரு முக்கியமானதை நீங்களே கொண்டு விட்டுருக்கீங்க. ஆனா அன்றைக்கு அந்த தேர்தல்ல சிவாஜிலிங்கம் வேட்பாளரா நின்றவர், உங்களோட கட்சியை சேர்ந்தவர். ஆனா அவரை நீங்கள் ஆதரிக்கவில்லை. இல்ல, அதான் நாங்க அந்த நேரத்துல எங்களுக்கு மஹிந்தா, உங்களுக்கு தெரியும், மஹிந்தா அந்த ஆட்சி வந்து தமிழாக்களுக்கு ஒரு பிரீத் பண்ண இல்லாத ஒரு. அப்ப அந்த நேரத்துல நாங்கள் அந்த ஆட்சியை வெளுத்தோம். ஏன்னா அந்த ஆட்சியில எங்களுக்கு அரசியலே செய்யலாம். அந்த அப்படி ஒரு அரசியல் இடைவெளியே இருக்கு. அப்ப மஹிந்தாண்ட ஆட்சி தூக்கிறியப்பட்டது, அதுவும் சிங்கள மக்களாலே. அதுவும் 65 லட்சம் எடுத்து, உங்களுக்கு தெரியும் இலங்கையின் வரலாற்றிலே ஒரே ஒரு பிரசிடென்ட் வந்து ருவன் வெலிசால போய் ஓத்தெடுத்தவர் கோதராஜ. அப்படியான கொடுங்கோலா எங்களுக்கு தமிழாக்கள் மூச்சு விடவே இல்லாம இருந்தது. நாங்க எங்கட எம்பி மேல பயந்த வெளியில வடிகாட்டு இல்லாம திரிகிறதுக்கு அப்படியான ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்து. அப்ப அந்த காலகட்டத்துல மஹிந்தாண்ட அந்த 2009 அந்த எங்கட போராட்டம் மௌனிக்கப்பட்டதுல இருந்து இந்த மஹிந்தாண்ட இந்த SLPP இந்த அரசியல் அரங்கில இருந்து அகற்றப்படும் மட்டும் எங்களுக்கு எங்கட மெயின் எய்ம் வந்து நாங்கள் வடகிழக்கிலே எங்கட மக்கள் நிம்மதியா வாழணும் என்றால் இந்த அரசு வந்து ஆட்சியில இருக்கக்கூடாது. அப்ப அதுக்காகத்தான் நாங்கள் இதை எதிர்த்து இதுல நாங்கள் ஒரு பொது வேட்பாளரையோ இதை போட்டால் அது ஈஸியா அவர்கள் வந்துருவார். அதான் எங்களுக்கு அரசியல மூச்சு விடலாம். அப்படியான கட்டம் தான் இருந்து இரவு போராளிகளுக்கு அங்க இரவு வந்து கொண்டு போயிடுவாங்க. நாங்களே ஒரு ப்ரொடெக்ட் கொடுக்கலாம் இருந்து, பாதுகாப்பு ஒரு இது இல்லாம இருந்தது. ஒரு ஃப்ரீயா வந்தது நல்லாட்சி அரசு நாங்கள் வந்த பிறகுதான் அதுல ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட் அந்த டிஎன்ஏ எடுத்ததுன்னா நல்லாட்சி அரசுல எங்களுக்கு ஒரு தமிழ் வடகிழக்குல தமிழ் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பா ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு காலம் வந்து 1987 கொண்டு வரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையை தந்தது. அது பிரிக்கப்பட்டு மாகாண சபையை நீங்கள் சொல்றது பிரிச்சது. அதுக்கு அந்த வடகிழக்கு பிரிப்புக்காக இலங்கையில ஒரு கேஸ் போட்ட ஒரே ஒரு கட்சி நாங்கள் சார்ந்த டெலோ அமைப்பு இல்ல. என்னென்றால் அந்த மாகாண சபை வந்த காலகட்டத்தில்
காலத்துல தமிழீழ விடுதலை புலிகளும் அந்த மாகாண சபையை ஏற்றுக்கொள்ளல. அவர்கள் போராட்டம் என்று தான் முன்னெடுத்தவர். ஆனால் அதுல இருந்து இன்றைய வரைக்கும் அழிந்த இது எல்லாத்தையும் நாங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தால் இன்றைக்கு வடக்கு கிழக்கு பிரிந்த மாகாண சபையில நிக்கிறோம். இதுவரைக்கும் நடந்த ஆயுத போராட்டமோ அல்லது அதுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட அரசியலோ எந்த ஒரு நகர்வையும் மேற்கொள்ள இல்ல. அதான் புவிசார் இப்ப அந்த நேரம் உங்களுக்கு தெரியும் 87 சூழ்நிலை எடுத்தீங்க என்றால் 87ல அமெரிக்கா ஒரு சைட்டும் இந்த ரஷ்ய சார்பாக இந்தியா இருந்தபடியால் இந்தியா தான் முன்னெடுத்தபடியால் மற்றது உங்களுக்கு தெரியும் அன்றைக்கு அந்த சிலாபத்துல இருக்க வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற பீசா கோட்லயே அது ஒரு மெயின் இதா இருந்தது. அந்த சரத் இருந்தது. அப்ப அமெரிக்கா டிசைட் பண்ணிட்டு இது எக்காரணம் கொண்டும் இதை பங்கன் பண்ண விடுறே இல்லையா. அன்றைய புவிசார் அரசியல் டிஃப்ரெண்டா இருந்தது. இன்றைய புவிசார் அரசியல் அமெரிக்கா இந்தியா அதுகள் எல்லாம் ஒரு ஆக சைனா தான் ஒப்போசிட். அன்றைக்கு அமெரிக்கா இருந்த நிலைமையில இன்றைக்கு சைனா இருக்குது. அப்ப இப்ப அங்க அந்த முக்கோண போட்டி இலங்கையில நடந்து கொண்டு இருக்கு. இப்ப இதுக்குள்ளால நாங்கள் பாக்குறோம் என்னென்றால் இப்ப எங்களுக்கு ஃபேவரா இருக்கு, தமிழாக்களுக்கு ஃபேவரான ஒரு சர்வதேச களம் கொண்டு இருக்கு. இந்த சர்வதேச களத்துல தமிழாக்கள் பயன்படுத்தப்படலாமே ஒழிய அதான் சொல்றோம். இப்ப என்னன்னா சிங்கள தரப்பு ஃபேவரா இருக்கிறதுக்கான என்ன ஃபேவரா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, சிங்கள தரப்பு கூட ஒரு ப்ரோ சைனா அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்ப ப்ரோ சைனா அண்டைக்குள்ள இப்ப எல்லாரையும் ஹேண்டில் பண்ண வலிக்கிறீங்க. இப்ப சைனாவும் வருது, ரஷ்யா வருது, ஜப்பான் வருது, ஆஸ்திரேலியா வருது, ஈரான் வருது. அப்ப இந்த அரசியலை தவறா புரிஞ்சுக்கொள்ளும். இப்ப ரஷ்யாவுக்கும் இல்ல, நான் என்ன சொல்றேன், நாடுகளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு ஸ்மால் கண்ட்ரி ஒரு இப்படி எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணிடலாம். இந்தியா பேலன்ஸ் பண்றது வேற. இந்தியா இன்றைக்கு சூப்பர் பவரா ஒரு ஸ்மால் கண்ட்ரி. இலங்கை ஒரு 80 பில்லியன் எக்கனாமி. இலங்கையின் ஜிடிபி 80 பில்லியன் எக்கனாமி. இந்த எக்கனாமி அதுவும் இப்ப இன்னும் விழுந்து கொண்டு போகுது. அப்ப இவே ஏதாவது ஒரு நிலப்பாடுல ஒன்றில் அமெரிக்கா சார்பா இருக்கணும் இல்லது சைனா சார்புக்கு போவோம். இவே பேலன்ஸ் பண்ணிடலாம். அப்ப இவே பேலன்ஸ் பண்ணல அது எப்பவும் ஒரு கிராக்க கொண்டு அப்படி நாங்க சொல்லிலுமா தெரியல. ஈரானிய பிரதமர் வந்திருக்கிறார், மகாவயா திட்டங்கள் அறிவிச்சிருக்கணும், பெட்ரோலை குறைஞ்ச விலைக்கு வாங்க போறார் ரணில். இந்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் அல்லது அது நடந்து கொஞ்ச காலம் வரைக்கும் பொருட்கள் இந்த விலை குறையும், இப்படியான விஷயங்கள் நடக்க பொருட்களில் நாங்கள் இந்த திருப்பியும் பொது வேட்பாளருக்கு வந்தா இந்த பொது வேட்பாளர் ஆறா இருக்கும்னு நீங்கள் கருதுறீங்களா? அது நிச்சயமா எந்த கட்சியில இருந்தும் பெற மாட்டோம். அது ஒரு சிவில் ஒரு கட்சி சாராத ஒரு ஆளத்தான் நாங்கள் கொண்டு வரோம். அது என்ன மேரண்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் கட்சிகளும் சிவில் சமூகம் சேர்ந்து தான் டிசைட் பண்ணும். இப்ப அப்படி ஒரு தரத்தான் நாங்கள் முதலமைச்சராக கொண்டு வந்த நாங்கள். இல்ல, அவர் முதலமைச்சராக கொண்டு வந்து அவர் இல்ல முதலமைச்சர் வாங்கிட்டார். இல்ல, அது முதலமைச்சராக கொண்டு வந்து அது தமிழிசை கட்சியை தான் நம்ம பிளேம் பண்ணோம். முதலமைச்சராக கொண்டு வந்து அவரை பங்கன் பண்ண ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியை உருவாக்கி அந்த பிரச்சனைக்கு நான் போவேன். அதுல நான் பார்ட்லி பிளேம் பண்ணுவேன், சம்பந்தன் சுமந்திரனையும் பிளேம் பண்ணுவேன். அவரையும் ஃபங்க்ஷன் இவேதான் நாங்கள் திருப்பி சொன்ன நாங்கள் சொன்ன கேண்டிடேட், நாங்கள் அந்த நேரம் சொன்ன கேண்டிடேட் எங்களோட அனுசரிச்சு போவோம். இல்லை அவர் தாங்கள் நினைச்ச முடிவு தன்னிச்சையா தமிழிசை கட்சியில ஒரு சார் இந்த சம்பந்தன் சுமந்திரன் தன்னிச்சையான முடிவு தான் எங்களோட வடமாகாண சபையின் ஃபெயிலியர் இருக்கும். இந்த 2009ல இருந்து இந்த 1920 மட்டும் ஃபெயிலியருக்கு காரணத்தை இவைதான் பொறுப்பெடுக்கும். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆன வேலை திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒதுக்கப்பட்ட 5 கோடியில சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை பயன்படுத்த இல்லை, அது திரும்பி போயிருக்கு. அதுல 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பிரதேசங்களை சேர்ந்தவர், வடமாகாணத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி என்னதான் செய்யணும்? நாங்கள் இதை அம்பலப்படுத்தணும். ஏனென்றால் இப்படி கொத்த கலிபர் இல்லாத ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியை அப்புறம் என்னத்துக்கு மக்கள் எலெக்ட் பண்ணி விடுவான்? வீர வசனங்கள் இதான் பிரச்சனை. வீர வசனங்களை சம்பந்தன், சுமந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், மற்ற கஜன், இந்த 5 பேரும் பாராளுமன்ற அந்த 5 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 5 பேருக்கும் சேர்த்து 25 கோடி ரூபாய் வடக்கு கிழக்குக்கு வர வேண்டிய மக்களுக்கு வர வேண்டிய அபிவிருத்தி பணம் வந்தடியே. இரண்டால் அதை பற்றி இல்ல வேற பிரச்சனையில இருந்து இதான் பிரச்சனை. தமிழ் மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்குரிய இதுகளையும் கவனிக்கிறே இல்ல, அதுக்குரிய சர்வதேச பிரச்சனையும் கதைக்கிறே இல்ல, தங்கட பதவிகளையும் தங்கட எய்ம்களையும் இருக்கிறதால இந்த பிரச்சனைகள். அப்ப நாங்கள் இந்த இதுகளை மக்கள் மத்தியில வெளிக்கொண்டோம். இவர்கள் சும்மா தேசியம் இந்த இதுகளை கதைக்கணுமே தவிர அங்க இருக்கிற இன்றைக்கு ஏன் இளைஞர்கள் வெளியேறினோம், அவர்களுக்குரிய வேலை வாய்ப்புகளுக்கு என்ன ப்ரோக்ராம் வச்சிருக்கணும், அந்த ஒரு சாதகமான சூழ்நிலை. அதைத்தானே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கேட்கிறார், நீங்கள் வெளியில இருந்து கொண்டு எதிர்த்து என்னத்தை செய்யறீங்கள் என்று. இப்ப டக்ளஸ் இன்றைக்கு கவர்மெண்ட்ல இருந்து அவர் டக்ளஸ் எடுக்கலாம் மாகாண சபையை எடுக்க வலிக்கிட்டு டக்ளஸ் எத்தனை ரங்க கேட்டவர் இடக்கால நிர்வாகமா மாகாண சபையை தன்னிடத்துல சொல்லி மைந்தாண்ட இதுல இவர் பாட்டத்தை கவர்மெண்ட் தானே கவர்மெண்ட் இவருக்கு செஞ்சு கொடுத்ததா?
சரி கவர்மெண்ட் தமிழ் மக்கள் மாதிரி 13+ தாராண்ட மைந்தா இவர்கிட்ட கொடுத்தா நாங்கள் அந்த நேரம் டிஎன்ஏ மன்மோகன் சிங் கிட்ட போய்த்தான் இந்தியா தான் நிப்பாட்டு அந்த நேரம் மைந்தாட்ட ஒரு பிளான் இருந்தது இந்த மாகாண சபையை ரிமூவ் பண்றது அப்புறம் கோதாம் அந்த பிளான்ல வெளிக்கிட்டு அப்புறம் அதுக்கிடையில இந்த அரகல பிரச்சனை வந்தவர் வெளியில போயிட்டு அந்த SLPP ஒரு பாலிசி இருந்தது இந்த மாகாண சபை முறைய இது ஒரு வைட் டெலிஃபன் இதை எங்கட அரசியலமைப்புல இருந்து நீக்கணும் அப்ப இவர் டக்ளஸ் தொடர்ச்சியா இருக்கிற சரி டக்ளஸ் அப்ப செய்து காட்டியிருந்தா மக்கள் அவருக்கு பின்னால போயிருக்கணும் அப்ப சும்மா மேடையில பத்திரிகை அரைக்க விட்டு பிரயோசனம் இல்லை நீங்கள் என்னத்தை அச்சீவ் பண்ணீங்க ஒப்ஜெக்டிவா நீங்க என்னத்தை அச்சீவ் பண்ணீங்கன்ற தான் இருக்கேன் உங்க ஒரு அச்சீவனும் இல்ல சும்மா பேப்பர்ல டக்ளஸ் தேவானந்தா அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வைக்கிற கேள்வி என்னென்றால் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சு தான் என்ன செய்யலுமோ செய்கிறேன் உறுப்பினர்களை வச்சு நீங்கள் என்ன செய்றீங்கன்றதான் அவருடைய கேள்வியா இருக்கு ஏன் அவர்கிட்ட 9 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்க சந்திரிகாந்த அரசு இவற்றை தயவிலான அந்த சந்திரிகாந்த கவர்மெண்ட் ஆட்சி தப்பினர் அப்ப இவர் 9 பாராளுமன்றத்தை ஒரு ஒருத்தர் வச்சிருந்தவர் அது 50 ஓட்டோ 100 ஓட்டோ பிரச்சனை அப்ப 9 பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருந்து இவர் என்னது செய்தவர் அப்ப இவர் சும்மா சொல்லல நாங்கள் இன்றைக்கு 3 பாராளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கொண்டான் டெலோ ஒரு மோடிக்கு ஒரு லெட்டர் எழுதி இன்றைக்கு UNHCR இல்ல இன்றைக்கு பயன்முண்டியாவது குடும்பம் இந்தியாவை அழுத்தத்துக்கு கொண்டு வந்து நாங்கள் அப்ப இந்த எண்ணிக்கை முக்கியம் இல்லை அவர் நம்புறார் அபிவிருத்திக்கால தான் இதை செய்யலாம் ஆனா நீங்க தமிழ் மக்கள் இன்றைக்கு ஏன் நாட்டை விட்டு மாநிலங்கள் அபிவிருத்தி என்று இன்றைக்கு அபிவிருத்தி என்று சொல்றீங்க ஓகே எங்களால இன்றைக்கு எங்கட எல்லாத்தையே தக்க வைக்கலாம் கிடையாது மாகாண சபைக்கு மாகாண சபையோட எங்கட யாழ் மாநகர சபைக்கு எப்பனால கொடுத்த அந்த ரீகன்ஷன் அந்த குப்பை கொட்டுற அந்த இதே அதை கூடி மாநகர சபைக்கு எடுக்க பவர் இல்லையா எங்கட இதுல அந்த ஃபாரின் டைரக்ட் இதை டைரக்டா எடுக்கலாம் அப்ப என்னத்தை செய்ய முடியுமா அப்ப எங்கள்ட்ட அரசியல் அதிகாரம் இல்லை அப்ப இவர் அப்ப செய்து கொடுத்திருக்கலாம் இவர் அப்ப இன்றைக்கு சரி யாழ்ப்பாணத்துல எத்தனை தொடர்ச்சியா இவர் ஒரு மினிஸ்டரா இருக்கிற யாழ்ப்பாணம் என்ன சிங்கப்பூர் ஆக்கி போட்டாரு அதுதான் அவருடைய ஆர்கியூமெண்டாவும் இருக்கு இப்ப அண்மையில சீமெந்தி தொழிற்சாலை கட்டணும் பொன்னேரியில ஒரு இது ப்ரொபோசல் வைக்கப்பட்டு அதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் தூண்டிவிடப்பட்டிருக்குது நீங்க அபிவிருத்திக்கு தடையா இருக்கிற வரைக்கும் அந்த சீமெந்தி தொழிற்சாலையை விடுங்க சரி முந்தி கேரனர் சீனோர் ஃபேக்டரி இருந்தான மீன்பிடி எங்கட வளங்கள் வேற மீன்பிடி தொழிற்சாலைகள் முந்தி கைதடியில பெரிய இண்டஸ்ட்ரியல் போயிட்டு இருந்தது ஏன் நடத்தலாம் இருந்தது என்ன அதிகாரத்தை கொடுத்தது எங்கட தமிழ் ஆக்கள் போய் அங்க இன்வெஸ்ட் பண்ணவே ஸ்ரீலங்கா அரசு அதிக உப்பளம் ஆனர் உப்பளத்துக்கு ஒரு ஆள் கனடாவிலே இங்க இருந்து ஆள் வந்தவர் அவருக்கு அனுமதி கொடுப்படையும் அண்மையில லைக்கா என்ன நடந்தது லைக்கா ஸ்ரீலங்கன் டெலிகாம் பண்றதுக்கு கேஸ் போட்டு வச்சிருக்காங்க விடையலாம் அப்ப தமிழாக்களுக்கு அங்கே ஒரு உற்பத்தி ஒரு இதோண்ட எழுப்ப விடாமல் சிங்கள பேரினவாதம் எங்களை அழுத்துது இதுக்குதான் நாங்க சொல்றோம் மாகாண சபைக்கு எங்களுக்கு எஃப்டிஏ பவர் தேவை அரசியல் அதிகாரம் தேவை இல்ல அதிகாரம் அரசியல் அதிகாரம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதே சமயம் லண்டன்ல இல்ல பிரபல வர்த்தகர்கள் டில்கோ உரிமையாளர் அங்க இருக்கிறார் விடுதலை புலிகள் என்ற ஒரு ஊடகமாக இருந்த IBC ஊடகத்துடைய பாஸ்கரன் அங்கதான் ஜீவிக்கிறார் இப்ப இவர்கள் எல்லாரும் கொண்டே வியாபார நிறுவனங்களை ஆரம்பிச்சிருக்கிறோம் செய்து கொண்டு ஸ்மால் இண்டஸ்ட்ரி இப்ப இது ஒரு ஸ்ரீலங்கான்ற ஒரு பெரிய எக்கனாமியை கொண்டு இப்ப நீங்க ஒரு பெரிய ஒரு பிசினஸ் இல்லை இப்ப லைக்கா மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரினா விட மாட்டான் ஏன்னா அவங்க சிங்கள பௌத்த இதுக்குள்ள என்னத்துக்காக 83 கலவரங்கள் இந்த முஸ்லிமுக்கு நடந்தது ஏன்னா அந்த எக்கனாமி அவங்க சிங்களவங்க தங்கட கையெல்லாம் பயணம் இருக்காங்க இன்றைக்கு எங்களை சரி ஒவ்வொரு 27ஆம் ஆண்டு 83 எங்களை கலைச்சிச்சு எங்கட வர்த்தக ஸ்தாபனங்கள் எரிக்கப்பட்டு இன்றைக்கு எங்கட தமிழாக்கள் எக்கனமி என்ன இன்றைக்கு சுவிஸ்லயும் UK-லயும் ஆஸ்திரேலியாலயும் இன்றைக்கு எங்கட எக்கனமி இவன் 80 பில்லியன் இவன் எக்கனமியோட எங்கட தமிழாக்கள் ஃபாரின் GDP ஹை அப்ப ஏற்ற ஃபால்ட் இது எங்களை தரப்படத்துல கொண்டு வந்துச்சு எங்களை ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் எல்லாத்தையும் வீக் ஆகிச்சு இன்றைக்கு 1 in 7 டாக்டர்ஸ் இந்த UK-க்குள்ள தமிழ் அப்ப எங்களை அங்க நாட்டிலே எங்களுக்கு உரிமை தராம தரப்படுத்தல் தமிழ் மக்களை பல இனப்படுத்தல தமிழ் அது இனவாத தரப்படுத்தல் கொண்டு வரப்பட்டாலும் அது ஒரு வருஷத்திலேயே அது நீக்கப்பட்டுட்டு அதுக்கு பிறகு இருந்தது பிரதேச வாரியான தரப்படுத்தல் அது கிளிநொச்சியில உள்ள மாணவர்களும் டாக்டர் ஆகலாம் வவுனியாவில் உள்ள மாணவர்களும் டாக்டர் ஆகலாம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினது இல்லையென்றால் யாழ்ப்பாணத்துல இருந்து மட்டும்தான் டாக்டர்ஸ் வந்திருப்பினோம் உண்மையிலேயே பாருனா இந்த கல்வியை ஜனநாயகப்படுத்தினது கண்ணங்கராவின் கல்வி திட்டம் தான் அது அதிகாரம் தமிழ் மக்களுக்கு அதிகாரம் இல்லை என்றதுல மாற்று கருத்து கிடையாது அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டுத்தான் இருக்கு
ஆனா இதை வென்றெடுக்கிற எங்கட அரசியல் தலைமைகளால அதை வென்றெடுக்க முடியல. இல்ல அதான் அதுக்குத்தான் அது டக்ளஸா இருக்கலாம், அல்லது நாங்கள் தமிழ் நாங்கள் தேசிய எங்க கூட்டமைப்பா இருக்கலாம், டெலோவா இருக்கலாம், புளோட்டா இருக்கலாம். இல்ல யாராலை கடந்த 18 ஆண்டுகளால உங்களால வென்றெடுக்க முடியல. இல்ல எங்களுக்கு அந்த சூட்டபிளான டைம்ல சூட்டபிளான பொலிசியை நாங்கள் முன்னெடுக்காதான் இந்த பிரச்சனை. இப்ப நீங்கள் தமிழரசு கட்சியோட இல்ல, நீங்கள் தனித்து முடிவெடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறீங்க. 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற கட்சிகளோட ஒப்படைக்கல நீங்க கொஞ்சம் பலமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிலையில நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீர்கள் என்றதை நாங்கள் தேர்தலுக்கு அண்மை காலங்கள்ல அறியலாம். இப்ப தமிழரசு கட்சி இல்லாமல் நீங்கள் தேர்தல்ல நின்று வெற்றி பெற இயலுமா? நாங்கள் வைக்கிற பொலிட்டிக்கல் இஷ்யூக்கு தான் சனம் ஐக்கியம். ஒன்று சனம் ஐக்கியத்தை பார்க்குது. நாங்கள் வைக்கிற பொலிட்டிக்கல் இஷ்யூ சாத்தியமானது தான். நாங்கள் சாத்தியமானது மக்கள் நிச்சயமா எங்களுக்கு ஆதரவு. நாங்கள் 2000 அந்த நேரம் இந்த டிஎன்ஏ உருவாக்கப்படக்கு முன்னம் வெளிச்ச வெட்டி சின்னத்துல இருந்து 3 பாராளுமன்ற உறுப்பினர் டெலோ வன்னி தொகுதியில வெண்டபடியே வந்து தமிழரசுக்கு அப்ப தமிழர் கூட்டணி 4 5 நினைக்கிறேன். இப்படி பிரிஞ்சதால நாங்கள் எங்கட சில வந்து வன்னி தொகுதியில நீங்கள் என்ன சின்னத்துல நின்றாலும் சில வேளை உங்களுக்கு பரிகலோ ட்ரிங்கோல எல்லாம் இப்ப எங்கட வேலை திட்டங்கள் இருக்குது. பரிகலோல ஜனா பாராளுமன்ற வடகிழக்குல தமிழரசு கட்சி அடுத்ததாக ஒரு முகமுள்ள வடகிழக்கு உள்ள ஒரு பிரதிநிதித்துவத்தை கொண்ட கட்சி டெலோ. தமிழரசு கட்சி கிட்டத்தட்ட அரசியல் ரீதியாக முடக்கப்பட்ட, சட்டப்படி முடக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கு. அடுத்த தேர்தலில் தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்தை நீங்க பாவிக்கலுமோ தெரியாது. இல்ல நாங்கள் நாங்கள் டிடிஎன்ஏ ஃபார்ம் பண்ணிட்டோம். நாங்கள் இனி வீட்டு ஒரு கட்சியின் சின்னத்துல நிக்கிற இல்லையாண்டு நாங்கள் முடிவெடுத்துட்டோம். தமிழரசு கட்சியில இருந்து வெளியில போற உங்களுடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் 2014 அப்படி ஜெர்மன்ல வச்ச நான் அடுத்த நேர்காணல்ல சொல்லி இருந்தவர் ஒரு கிட்டத்தட்ட 10-12 வருஷம் எடுத்தது நீங்கள் வெளியில வர்றதுக்கு. இல்ல நாங்கள் ஐக்கியம் மெயினா என்னென்றால் நாங்கள் அந்த இதுக்கு 2016-17 நடந்த உள்ளூராட்சி தேர்தலையும் நாங்கள் ஒரு பிரச்சனை இருந்து வெளியேற கட்டத்தில் இருக்கீங்க. எங்களுக்கு சில தூதரங்களால அழுத்தங்கள் வந்தது. நீங்கள் இப்படி பிரிஞ்சீங்கள் என்றால் தமிழ் மக்கள் இந்த கோஷம் அடிபட்டுப்போம், அதால ஐக்கியத்தை இறங்க கொண்டு அப்புறம் அந்த தூதரால நான் சொல்ல விரும்பல அவர்கள் சம்பந்தனோட கதைச்சு நீங்கள் ஒரு ஐக்கியமா போகணும்னு சொல்லித்தான் திருப்பி நாங்கள் கொழும்பில நாங்கள் திருப்பி எல்லாம் எல்லாரும் கதைச்சு பங்கீடு நடந்து அந்த தொகுதி பங்கீடுலையும் கிளிநொச்சியில எங்களுக்கும் பிளாட்டுக்கும் ஒதுக்கப்பட்டதை ஸ்ரீதரன் அந்த இதை கிழிச்சறிஞ்சு போட்டு தண்டை இதை நிரப்பித்தான் அவர் கொடுத்து நடந்தது. அப்ப அப்படி இது எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு நாங்கள் எங்களுக்கு அடுத்த பாராளுமன்ற தேர்தல்ல வீட்டு சின்னத்துல நிக்க போறீங்க? இல்ல நாங்கள் குத்துவிளக்கெல்லாம் நாங்கள் நிற்போம். அப்ப ஐக்கியம் வந்து வரைக்குள்ள தமிழரசு பொது கிழக்கில் எங்களுக்கு நாங்கள் ஒருவன்றது வந்து கிழக்கில், அதாவது மெயினா திருவோணமலையிலையும் அம்பாறையிலையும் நாங்கள் பிரிஞ்சு நின்றமண்டா. நாங்கள் விக்னேஸ்வரனா இருக்கட்டும் அல்லது கஜேந்திரகுமார் நாங்கள் அங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வேணுமா? தமிழரசு மாற்று சக இனங்களை சேர்ந்த ஆக்கள் அதுல இல்ல நாங்கள் இந்த தமிழ் கட்சிகளை சேர்த்து அட்லீஸ்ட் ஒரு பொது சின்னத்துல இப்போ ஒன்றா கேண்டிடேட் போடாட்டி நாங்கள் அந்த பிரதிநிதித்துவங்க இழந்துருவோம். அம்பாறையிலையும் திருவோணமலை இழக்கப்பட்டுவிடும். தமிழ் பிரதிநிதி இழக்கப்பட்டோம். அப்ப அந்த இதுல நாங்கள் அந்த நேரம் ஒரு அலையன்ஸுக்கு நாங்கள் கதைப்போம் எல்லாரோட. ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு பொது சின்னத்தில், அதாவது இப்ப நாங்கள் டெலோ 3 MB இருந்தா போல நாங்கள் டிடிஎன்ஏல வைக்கல, டெலோ சின்னத்துல நீங்கள் டிடிஎன்ஏ நிக்கணும்னு நாங்கள் அதை வைக்கல. ஏன்னா அது நாங்கள் அது என்ன பண்பு இல்லை. நாங்கள் சொன்னது எல்லாருக்கும் பொதுவான ஒரு சின்னம். அதெல்லாம் இந்த குத்துவிளக்கு சின்னத்தை நாங்கள் நாமினேட். ஏனண்டா நாளைக்கு இந்த கூட்டமைப்பு பிடிக்கல என்று நாங்கள் போனாலும் சின்னத்தை கொண்டு நாங்கள் போயிடலாம். ஏனண்டா அந்த சின்னம் பொது சின்னம், அதுக்கு ஜாப்புகள் வரையப்பட்டிருக்கு. அந்த ஜாப்புகளுக்கு இப்ப நாங்கள் ஒவ்வொரு தொகுதியா ஒவ்வொரு கட்சிகள்ல இருந்த மக்களை நாமினேட் பண்ணி கொண்டு வரோம். இப்ப பர்டிகுலர் வடகிழக்கு எல்லாம் நாங்கள் நாமினேட் பண்ணிட்டோம். நீங்கள் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் குத்துவிளக்கு தான் நிற்பீங்க? குத்துவிளக்கெல்லாம் நாங்கள் நிற்போம். இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்ப நீங்கள் சொல்ற இந்த பொது வேட்பாளர் வந்து 50% குறைவான வாக்குகள் எடுத்தால், நான் என்னுடைய கணிப்பின்படி பொது வேட்பாளராக நீங்க நிறுத்துறவர் வந்து ஒரு 15-20% மேல எடுக்கிறது மிக கஷ்டமா இருக்கு. அப்படி ஒரு நிலைமை வந்தால் உங்களோட நிலைப்பாடு என்ன? பொது வேட்பாளர் வந்து எங்கட தமிழ் வேட்பாளர் வந்து எங்களுக்கு 5 லட்சத்தும் எடுத்தாலே அது எங்களுக்கு சக்சஸ். அதாவது வந்து 5 லட்சம் கிட்டத்தட்ட 10 லட்சம் வாக்காளர்கள் இருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட 50% எதிர்பார்க்கிறீங்க. நிச்சயமா அரசியல்ல சாத்தியம் இல்லாத சாத்தியமாக்குறதான் எங்களோட அரசியல். நாங்கள் ஆயுதம் எடுக்க ஆயுதத்தை போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கல. எங்களுக்கு நாங்கள் அந்த கேம்ப் அடிப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் சாதிச்சு காட்டின உச்சத்தை ஆனார கேம்பும் அடிபட்டது, கட்டணம் அடிபட்டது. ஆனால் அந்த நேரம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கல ஒரு லேண்ட்மைன் அடிக்கிற கட்டத்துல இருந்தது. ஆனபடியால் சாத்தியம் இல்லாததுன்னு ஒன்றும் இல்லை. P2Pக்கு உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு சனம் வந்தேன்.
ஆனபடியால் நாங்கள் ஒற்றுமையா இந்த மக்களுக்கு இன்றைக்கும் அரசியல் வேணவாவெல்லாம் நிற்கிற மக்கள் இருக்கிறோம். மக்களுக்கு சரியான லீடர்ஷிப்பை கொடுத்து நாங்கள் ஐக்கியமா நாங்கள் ஒரு 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 பொலிசியை வச்சோம் என்றால் மக்கள் எங்களுக்கு பின்னாலே அணிதருவார்கள். அவர்கள் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அவர்கள் அந்த வடகிழக்கு தாயமண்டையில உறுதியா இருக்கிற மக்கள். பொது வேட்பாளர் என்ற விஷயத்துல நீங்கள் திருப்பியும் ஒரு கற்பனைக்குள்ள போறீங்களா, அல்லது உங்களோட இவ்வளவு காலம் விட்டு அதே தவறான அரசியல் முடிவுகளை தான் எடுக்கிறீங்களா? இல்ல நாங்கள் இதுவரை காலத்திலேயும் இந்த சிங்கள அரசுகளால ஏமாற்றப்பட்டதின் விரக்தியின் விளிம்புதான் இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் சிங்கள அரசுகள் தான். எங்களை தொடர்ச்சியா இந்த பிரிவினைக்கும் இந்த பொது வேட்பாளருக்கும் தொடர்ச்சியா சிங்கள அரசின் பௌத்த சிங்கள கோட்பாடு. அதாவது எதிரி தான் உங்களை தீர்மானிக்க வைக்கிறான்னு சொல்றீங்களானே. அப்ப உங்களோட ஸ்ட்ராட்டஜியை எதிரி தானே தீர்மானிக்கிறார். நிச்சயமா என்னத்துக்காக நாங்கள் ஆயுதத்தை தூக்க வலிக்கிட்டு நாங்கள் எங்களோட தலைவர் மேல என்ன சொன்னது, எங்களோட தலைவர் தங்கத்தோடு கூட நாங்க வன்முறை மீது காதல் உண்ட மன்னனாகள் இல்லைன்னு என்னத்துக்கு எங்க தலைவர் ஆயுதம் தூக்க வச்சதே இவர்கள் தானே. நாங்கள் அந்த நேரம் என்ன கண்டீங்கள் என்றதானே என்ற கேள்வி. தூக்கி என்ன கண்டம்? இல்ல இன்றைக்கு எங்கட தமிழினம் என்ற ஒரு இருப்பையாவது தக்க வச்சது. இன்றைக்கு மாநசபை எங்கட ஆயுத போராட்டம் தான் இன்றைக்கு மாநசபையாக எங்கட அஞ்சு இயக்கத்தின போராட்டம் தான் மாநசபையை இன்றைக்கு ஒரு அரசியல் சாசனத்துல இன்றைக்கு ஒரு ஆக குறைஞ்ச மாநசபை இருக்குன்றால் இன்றைக்கு தமிழர் கூட்டணியோ இந்த தமிழரசு கட்சியால மாவட்ட சபையோ பண்டா செல்ல ஒப்பந்தமோ டட்டி செல்ல ஒப்பந்தமோ அரசியல் சாதனத்துக்கு வர இல்லையே. இரண்டாவது சாத்விக போராட்டத்தாலே ஒன்றும் கொண்டு வர முடியும். எங்கட ஆயுத போராட்டம் தான் அட்லீஸ்ட் இந்தியா பங்களிப்பு விடுதலை புலிகள் என்ற போராட்டத்தின் உச்சத்துல ஒஸ்லோ உடன்படிக்கை ஹை ஃபெரல் வந்து அது பிறகு அந்த அவர்கள் பிரச்சனையால இல்லாம போயிட்டு ஒரு ஹை ஃபெரலுக்கு ஸ்ரீலங்கா வந்ததானே ஒஸ்லோ உடன்படிக்கை. இல்ல அது ஒன்றையுமே நாங்கள் நிஜமான ஒரு தீர்வா ஆக்க தவறு. அதுல என்னன்னா அதான் நான் சொன்னேன், விடுதலை புலிகள் அந்த நேரம் அவர்கிட்ட அந்த அரசியல் ராணுவ ரீதியான வெற்றியை அரசியல் ரீதியான வெற்றியாக்காம விட்டது. அதுல ஒரு சின்ன தவறு ஒன்று விட்டுட்டு அந்த நேரம் சின்ன தவறு அதுதான் மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் இங்க துவங்கினமோ அங்கதான் நிக்கிறோம். அன்றைக்கு அந்த ராணுவ உச்சத்துல இருக்கல அந்த ராணுவ வெற்றியை அரசியல் மூலதனமாக்கி இருக்கும். இந்த கவர்மெண்ட்டை கொண்டு வந்து லொக் பண்றதுக்கு அந்த ஒஸ்லோ உடன்படிக்கையை அக்செப்ட் பண்ணி ஓகே ஏன்டா இந்த பயனுண்டிய தராத ஒரு அரசு ஒரு ஹை ஃபெரலுக்கு சம்மதிச்சிருக்காது. அது என்னண்டா அதுக்குள்ள கணக்கு சிக்கல்கள் என்னென்றால் அந்த இளமண்டு அவர்கள சைனேட்டர் சாக்கோல வச்சோடைய அந்த நாங்கள் வரலாற்றுல பல தவறுகளை இழைச்சிருக்கிறோம். அந்த இப்ப எடுக்கிற முடிவும் இன்னொரு தவறாண்டு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் அதுல மிகுந்த நம்பிக்கையா இருக்கிறீர்கள். பார்க்கலாம் எப்படி இந்த அரசியல் நகருது. இவ்வளவு நேரமும் இந்த கலந்துரையாடல கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி ஜெயபாலன். நன்றி தேசநேத் மக்களுக்கு.